அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஊர் ஊரா தேசாந்திரம் போற ஒரு துறவி ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்தோடனே அவருக்கு களைப்பா இருந்ததாம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு வயல் வரப்புக்கு போனாராம். அங்க அப்பதான் அறுவடை முடிஞ்சிருந்ததாம். அவர் வயல் வரப்புல தலைய வச்சு தூங்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரத்துல அந்த வழியா 2 பெண்கள் வந்தாங்களாம். அதுல ஒரு பெண் சொன்னாங்களாம், "ஏய் இங்க பாரு இவர பார்த்தா மகான் மாரி தெரியுது. வா இவர நம்ம கும்பிட்டுட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொன்னா. இன்னொரு பெண், "என்னது? இவரு போய் மகானா? ஆள பாத்தியா? என்ன சுகம் கேக்குது. சாமியாரா இருந்தா எல்லாம் துறந்தவங்களா இருக்கணும். இவருக்கு தலகாணி இருக்கிற நெனப்புல, வரப்புல தலைய வச்சு தூங்குறாரு. இதெல்லாம் ஒரு சாமியார்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துல அந்த துறவி இத கேட்டுட்டு எழுந்து உட்கார்ந்து, "இது இத்தன நாளா நமக்கு தோணாம போயிடுச்சே! வயல் வரப்புல வரப்பு மேல தலைய வச்சு தூங்குறதும் ஒரு சுகம் தானே! இத நம்ம செஞ்சிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வயல் வரப்புல இருந்து கீழ இறங்கி படுத்து தூங்க ஆரம்பிச்சாராம். திரும்பி வேலைகள முடிச்சுட்டு அந்த வழியா திரும்பி வந்த அந்த 2 பெண்கள்ல, முதல் பெண்கள் பார்த்துட்டு, "பாத்தியா? நீ சொன்னத கேட்டுட்டு உடனே கீழ இறங்கி படுத்துட்டாரு. இவரு கண்டிப்பா மகான் தாண்டி" அப்படின்னு சொன்னாளாம். அந்த 2வது பெண் சொன்னாளாம், "போடி இவளே! இப்படி நம்ம அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு, உடனே அடுத்த வேலைய செய்யற இந்த ஆளெல்லாம் போய் மகான்னு நீ சொல்ற?" அப்படின்னு ஒரு போடு போட்டாங்களாம். அந்த துறவிக்கு மயக்கமே வந்துருச்சாம். நம்மளோட குறைகள சுட்டிக்காட்டி, நம்ம மேல வர விமர்சனங்கள் 2 வகையா முதலாவது நம்மள மேம்படுத்தி, நம்மள முன்னேற வைக்கும். 2வது நம்ம குறிக்கோள்ல இருந்து நம்மள விலக்கி, நம்மள முன்னேற விடாம செய்யும். எல்லா விமர்சனங்களும் நம்ம குறைகள சுட்டிக்காட்டுகுது அப்படின்னாலும், எந்த விமர்சனங்கள் நம்மள மேம்படுத்தும், எந்த விமர்சனங்கள் நம்மள கவனச்சிதறலுக்கு கொண்டு போகுங்கிறத நாம தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்.